ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அதுக்கு ஒரு சரியான ரோட் மேப் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் பல நேரங்களில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் பல பெஸ்ட் செல்லர்ஸ் கொடுத்த எழுத்தாளர் சேத்தன் பகத் அவரோட லேட்டஸ்ட் புத்தகமான 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப்பில் ரொம்ப ப்ராக்டிக்கலான 11 விதைகளை சொல்லியிருக்காரு. இது வெறும் மோட்டிவேஷன் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 11 விதிகளை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க வேற ஒரு ஆளா இருப்பீங்க. அது என்னென்ன விதிகள்னு இந்த வீடியோல விலாவரியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா 11வது விதி தான் உங்க வாழ்க்கைய நிம்மதியா மாத்தக்கூடிய ஒண்ணு. ஃபர்ஸ்ட்டு உடல் நலனே அடிப்படை. நம்மள நெறைய பேரு வேலையில பிஸியா இருக்கோம்னு சொல்லி முதல்ல தியாகம் பண்றது உடற்பயிற்சியையும், தூக்கத்தையும் தான். ஆனா, சேத்தன் பகத் என்ன சொல்றாருன்னா, உங்க உடம்பு ஒரு மிஷின் மாதிரி. அது சரியா இருந்தா தான் உங்க மூளை சரியா வேலை செய்யும். தினமும் 30 நிமிஷம் உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் அந்த 7 to 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம். இதுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவம் தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை தீர்மானிக்கும். 2வது, உணர்ச்சிகளின் எஜமானனாக இருங்கள். இன்னைக்கு மூட் சரியில்லை, இன்னைக்கு மழை பெய்யுது, அதனால வேலை செய்யல அப்படின்னு சொல்றது தோல்விக்கான அடையாளம். உணர்ச்சிகள் ஒரு கடல் அலை மாதிரி வந்துட்டு போகும். ஆனா உங்க இலக்கு ஒரு பாறை மாதிரி நிலையா இருக்கணும். மனசு சொல்றத கேட்காம உங்க புத்தி எதை சரின்னு சொல்லுதோ அதை செய்ய பழகுங்க. 3வது, சுயநலம் அல்ல சுயமதிப்பு. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எஸ் சொல்லி சொல்லி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டியை வச்சுக்கோங்க. நீங்க ஆரோக்கியமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும். ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். 4வது, எளிய ஆங்கிலம் ஒரு சூப்பர் பவர். இங்கிலீஷ்ன்றது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு மொழி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்கள் கருத்தை தெளிவாக இங்கிலீஷில் சொல்ல தெரிஞ்சால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மடங்கு அதிகமாகும். ரொம்ப தமிழ் கலந்த இங்கிலீஷோ இல்லை கஷ்டமான வார்த்தைகளோ தேவையே இல்லை. சிம்பிள் இங்கிலீஷ் போதும். 5வது, போலி இன்பங்களை தவிர்க்கணும். இந்த பாயிண்ட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது, மணிக்கணக்காக கேம் விளையாடுறது, இதெல்லாம் உங்கள் மூளைக்கு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை தான் தரும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு இன்ச்சு கூட உங்களை நகர்த்தாது. இந்த சீப் டோபமைன் பழக்கத்தில் இருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வர அந்த ரியல் சக்ஸஸை அனுபவிங்க. 6வது, சவால்களை தேடி போங்க. எல்லாரும் போகிற பாதையில் போனால் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா அங்கே போட்டி கம்மின்னு அர்த்தம். கஷ்டமான கோர்ஸ், கஷ்டமான ப்ராஜெக்ட், இதை செஞ்சு முடிக்கும்போது தான் உங்களோட மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும். 7வது, யானையை சாப்பிடும் கலை. பெரிய இலக்குகளை பார்த்து பயந்து போய் அதை தள்ளி போடாதீங்க. ஒரு யானையை ஒரே வாயில் சாப்பிட முடியாது, ஆனால் ஒவ்வொரு துண்டாக சாப்பிடலாம். அதுபோல் உங்கள் பெரிய கனவை சின்ன சின்ன டாஸ்காக பிரிங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டெப், நாளைக்கு ஒரு ஸ்டெப்புன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகருங்க. 8வது, நெகிழ்வுத்தன்மை. பி எ காக்ரோச். என்னடா கரப்பாம்பூச்சியை சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. அது உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான உயிரினம். காரணம், அது எந்த சூழல்லையும் தன்னை மாற்றிக்கும். பிஸ்னஸில் நஷ்டம் வரலாம், வேலை போகலாம், ஆனால் அந்த நேரத்தில் துவண்டு போகாமல் அடுத்த பிளான் என்னென்னு மாறிக்கிட்டே இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். 9வது, தொடர்புகள் தான் சொத்து. யார் ஒருத்தருக்கு அதிக தொடர்புகள், நெட்வொர்க்கிங் இருக்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க முடியும்னு யோசிச்சு பழகுங்க. நல்ல மனிதர்களோட பழக்கம் உங்களை வேற லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். 10வது, முழு பொறுப்பும் உங்களுடையது. விதியை தெட்டுறது, அரசாங்கத்தை குறை சொல்கிறது, பெற்றவங்களை காரணம் காட்டுறது, இதையெல்லாம் உங்களை ஒரு பலவீனமான ஆளாக தான் காட்டும். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கைக்கு வரும். 11வது, நிதி மேலாண்மை. இதுதான் கடைசியான ரொம்ப முக்கியமான விதி. மற்றவங்க முன்னாடி கெத்தாக தெரியணும்னு கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. சம்பாதிங்க, அதிலிருந்து சேமிங்க. முக்கியமாக அதை சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்கள். உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11 விதிகளில் நீங்கள் எந்த விதியில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை எதை இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.